பேர் சுமேஷ். நான் ஃப்ளைவேல்ற ஃபேமிலியில் நானும் ஒருத்தன். ஃப்ளைவேல்றது சென்னையில் இருக்க வந்து ஒரு ஃப்ரிஸ்பி டீமு. நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருக்க பசங்க தான். இங்கே தான் வந்து சுற்றின்னு இருப்போம், விளாண்டுட்டு இருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் எல்லாரும் தட்டு தூக்கி போட்டு விளாண்டுருந்தாங்க பீச்சில். என்னன்னா தட்டு தூக்கி போட்டுலாம் நீங்கள் என்ன கேம்னா இதான் ஃப்ரிஸ்பின்னு சொல்லி கொடுத்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து செலெக்ஷனில் செலக்ட் ஆகிட்டு நாங்கள் இந்தியா டீம் விளாட ஆரம்பிச்சிட்டோம். இந்தியா டீம் விளாண்டுட்டு வந்தோம். அது வந்து நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ நாங்கள் எப்படி இருக்கோன்றதே வந்து எங்கள் லைஃபே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது ஃபுல்லாக. அதே சான்ஸாக இப்போ எங்கள் டீமில் இருக்க மோனிகான்ற ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு. ஸோ அவள் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க. நான் மோனிகாவோட அம்மா. நாங்கள் பெருக்கிற வேலைக்கு தான் போகிறேன். என் பேர் கலை. நான் போகிறேன் இஸ்கி விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு ஓடு முகவசம் வந்ததுன்னா தலைவாரின்னு மூஞ்சிகள் கிளம்புற வேலையை தான். எப்படி இருந்தாலும் அது அப்படி தான் இருக்கும். ஓடு நம்ம வந்தால் தான் அதை க்ளீன் பண்ணணும். ஏன்னா இந்த இப்போ பொண்ணே ஒரு வேலை காட்டாமல் சுற்றின்னு விளாட மட்டும் ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், அது அங்கே போகுது இங்கே போகுது எதுவும் கண்டிக்க மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க இதை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே விளையாட போகிறேன், நம்மளுக்கு பெருமை தானே அது. என் பேர் வந்து மோனிகா. நான் வந்து அவிகோன் டிவிஆர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஃப்ரிஸ்பி எப்படி பிடிச்சதுன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு தடவை பீச்சுக்கு இங்கே வந்தேன். இப்போ பீச்சுக்கு வரும்போது வந்து இந்த கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லோரும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் ஈக்குவலாக விளாட மாதிரி எனக்கு தோணுச்சு. பாய்ஸ் வந்து வேறு எந்த கேம்லையும் அந்த மாதிரி கிடையாது. பாய்ஸ் தனியாக இல்லைன்னா கேர்ள்ஸ் தனியாக தான் விளாடுவாங்க. இவ்வளோ கேர்ள்ஸ் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்தோன்னையும். பாய்ஸ்லாம் நல்லா த்ரோ போட்டு கேர்ள்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தோன்னையும் கேமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த தட்டை வச்சு இப்பெல்லாம் விளாடுவாங்கன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்குமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னாங்க. அம்மா இங்கே இருக்கவங்க என்ன சொல்ல போகிறாங்களா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா விளையாடு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ்லாம் தெரியாது அவ்வளோ. எனக்கு வந்து அப்புறம் இங்கிலீஷில் இவங்க பேசுறதை பார்த்து நான் கற்றுவேன், நிறைய இங்கிலீஷ் கற்றுவேன் எங்ககிட்ட இருந்து. அப்புறம் வந்து எனக்கு இந்தியா டீமில் விளையாடுறதுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. நம்ம சின்ன பொண்ணு நம்மளுக்கு கிடச்சிருக்கு, கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. Innovative and responsible youngsters who actually found world-class potential on the beaches of Chennai. Here we're talking about a young girl. Her name is Monica, who now has the ability or the potential to be recognized as a world player in Frisbee. And she was found in the beaches of Chennai and from a low-income society. I am really thrilled that she's made it so far. And I'm going to urge you as much as possible to support financially and morally and physically, if you can, these young talents from the slums of Chennai who can get us great laurels, like the girls in Chennai have already done in the 2006 World Cup boxing, where we actually won the World Amateur Women's Boxing Championship, which is what we've tried to tell you in Iridi Sutra and Salakadus. I think it's imperative that people in these areas are involved with sports, because it teaches them the true spirit of living like a sportsman. And I think being a sportsman by itself has enough life lessons to help you and the society go ahead in the direction that we all intend to. I also think that the ladies and the girls who are in these slums can benefit largely by getting into sports, and we as a society should support them simply because they're capable of achieving greatest heights with the least amount of input. Can you imagine winning the World Championship with barely any equipment and training in 2006? Just think of what these ladies can do. Support them. We'll make a better society, we'll make a better younger generation, and I'm sure we'll all be proud of them, because they will and shall do us proud. Thank you. We represent Flywild. These kids mean the world to us. And Frisbee means the world to them. Support Monica. Support Flywild. Support Monica, support Flywild.